மருதாணி வச்சா உங்களுக்கெல்லாம் நல்லா செவக்க மாட்டேங்குதா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி மருதாணியை வச்சிங்கன்னா உங்கள் கை நல்லா கோவை பழம் போல் நல்லா செவக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மருதாணியை பறித்து வச்சுருக்கேங்க. அதில் உள்ள காம்பு தூசு இல்லை வேறு எந்தாவது இலையில தூசு இருந்தால் அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம அதை அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சீனி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு 4, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனு, அரை லெமனு, கொஞ்சோண்டு புளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த மருதாணி இலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. புளி, சீனி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எதுக்கு சீனி சேர்க்குறேன்னா அப்போ தான் நல்லா கையில் பிடிக்கும். அதனால் வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாங்க. நான் வெந்தயத்தையும் கிராம்பையும் நசுக்கி சேர்த்துருக்கேன். அப்போ தான் மிக்ஸியில் அரைப்படண்டு. லெமனையும் அதிலே புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ அரைக்கும் போதே பாருங்கள் என் கையில் சிவப்பு பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அது கூடவே நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அதை 2ஆக பிரித்து அதை பாதி அளவுக்கு நம்ம கையில் வைக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கோடாளி தைலம், அதாவது தலைவலிக்கெல்லாம் தேய்ப்போம் இல்லையா, அந்த தைலத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க டிப்பு 1. டிப்பு நம்பர் 1 இந்த தைலம் தாங்க. அந்த தைலத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எதுக்காக அந்த தைலம் சேர்க்குறோம்னாக்கா சளியெல்லாம் நமக்கு பிடிக்காமல் இருக்கும், அதனால தான். டிப்பு நம்பர் 2 இது நம்ம டீ டிகாஷனுங்க. அதை நம்ம இப்போ டீ டிகாஷன் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது எதுக்காகண்டாக்கா நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா, மருதாணி வைக்கும் போது அதற்கு பதிலாக நம்ம இந்த டீ டிகாஷனை வச்சோம்னாக்கா நல்லா நமக்கு சிவப்பு பிடிக்குங்க. அந்த மருதாணி வைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் டீ டிகாஷனை வச்சு பாருங்கள். அதோட பாப்பாவும் மருதாணி வச்சு விடுமாண்டான், அவளுக்கும் வச்சிட்ருக்கேங்க. இப்போ நம்ம கோடாளி தைலம் சேர்த்ததுனால குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிக்காதுங்க, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் என் கைகளையும் வைக்கிறேன். நான் வைக்கும் போது நல்லா அந்த மாதிரி அழகாக வச்சு அது மேலேயே அதே இந்த டிகாஷனை வச்சு நம்ம இப்போ மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கோங்க. நல்லா ஒரு மணிலேருந்து 2 மணி நேரம் நீங்கள் நல்லா காய வச்சிங்கனாக்கா நல்லா சிவப்பு பிடிக்குங்க. நான் ஒரு 2 ஹவர்ஸ் போல் வச்சுருந்தேங்க. வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். நான் ஈவினிங் டயத்தில் தான் நம்ம மருதாணி வச்சேங்க. நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். அப்பப்போ இந்த டீ டிகாஷன் மட்டும் நீங்கள் தொட்டு தொட்டு வைங்க. இந்த காஞ்ச பிறகு நம்ம இப்படி உடனே தண்ணியில் போய் கை கழுவக்கூடாதுங்க. நம்ம தானால் கையை களைச்சிட்டு தண்ணி மட்டும் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் கை கழுவிடாதீங்க. இந்த மாதிரிங்க இந்த ஈரத்தோடு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே காய வச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம அடுத்த டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. டிப்பு நம்பர் 3 இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க. அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது, தலைக்கு தைச்சிக்க முடியாது. அந்த தேங்காய் எண்ணெயை நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்பயும் நம்ம தண்ணியில் அந்த மருதாணி ஈரம்லாம் காஞ்ச பிறகு நம்ம தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. இப்பயும் கை கழுவிட வேண்டாம். அந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம கை கழுவிடலாம். கை கழுவி பாருங்கள், செவ்வாயிருந்து கோவாப்பழம் போல் உங்களோட கைகள்லாம் மின்னுங்க. நல்லா செவந்திருக்கு பாருங்கள். இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கோவாப்பழம் போல் செவந்து வருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.